டைலாக் என்னன்னா, நான் டை கட்டும் போது அப்படின்னு சொல்லிட்டு இப்படி ஏற்றி கட்டணும். இவ்வளோதான். ஒரு இவ்வளோதான். இப்போ இந்த ஊக்கு வந்து பிரதீப் அந்த ஊல ஒரு கான்ஃபிடன்ஸ் இல்லை அப்படின்னாரு. கான்ஃபிடென்ட்டாக ஊ சொல்லு. ஊல ஒரு கான்ஃபிடென்ஸா? ஓகே. அந்த இப்போ ஒரு ஊ சொன்னல, அந்த மாதிரி இன்னும் கொஞ்சம் அதிகமாக. பிரதீப் அவ்வளோ இல்லை. நீ ஊ சொல்லும் போது வெளியே இருக்கிறவங்களுக்கா கேட்கணும், உனக்கு நீயே ஒன்று அப்படி பண்ணிக்கிறது தானே. சரி சரி சார். இது சொன்னால் கேட்கவே கேட்காது. ஓகே. பிரதீப் இப்போ என்ன பண்ணுற, மூச்சு விட்டுட்டே அந்த ஊவை சொல்லு. ப்ளோ வருதுடா. ஓகே. கிராக் ஆயிடுச்சு. பேஸாக சொல்லு. ஓகே. ஊவை கான்ஃபிடென்ட்டாக சொல்லணும், பேஸோட சொல்லணும், கிராக் ஆகக்கூடாது, மூச்சு வரக்கூடாது, மூச்சு விடணும், சத்தமாகவும் இருக்கக்கூடாது, சத்தம் இல்லாமல் இருக்க முடியாது, ஒரு மாதிரி கேட்குற மாதிரி இருக்கணும். இல்லை 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 அப்படின்னு போய்கிட்டே இருந்துச்சு. ஓய்யோ செத்தேன்டா இன்னைக்கு அப்படின்ற மாதிரி தான். அவ்வளோதான் முடிஞ்சு இந்த டப்பிங்கு அப்படின்னு மனசில் நினச்சிக்கிட்டேன். இப்போ என்னென்னா, சார் ப்ரோ என்ன பண்ணுங்க, அந்த வீடியோவை கட் பண்ணுறேங்க, நான் பாட்டுக்கு ஊவா தரேன், நீங்கள் எந்த ஊ கரெக்டாக இருக்குன்னு நீங்கள் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு நான் பாட்டுக்கு கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன். இது இல்லை, அப்பவும் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை, என்ன பண்ணுறது தெரியல. அதுக்கப்புறம் ப்ரோ நீங்கள் ஒரு தப்பாக எடுத்துக்கலாம், ஒன்று செய்யலாமா, ஊவோட வாய்ஸ் யாருக்கும் தெரியாது, நீங்கள் வந்து அந்த மட்டும் கொடுத்துட்டீங்கன்னா ஆடியன்ஸுக்கு தெரியாது, விட்டுறலாம். அது எப்படிரா, இவ்வளோ ஊழியே நான் இவ்வளோ பர்ஃபெக்ஷன் பார்க்குறேன், என் வாய்ஸ் வந்தால் தப்பாக இருக்காது அப்படின்னாரு. அப்புறம் நான் பல 100 ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் போச்சு ஊழையே. ஒரு இப்போ கூட சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை, ஏதோ கிடைச்சது வந்துருச்சுன்னு சொல்லி விட்டுட்டாரு.